ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருப்பீங்க, ஸ்க்ரீன்லேயும் ப்ரைவேட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைவேட்டில் வந்து பார்த்த பிறகு ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து உங்கள் பிக்னிங் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்ச டீட்டெயில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. அதுக்கான ஆப் லிங்க் வேணால் எனக்கு இன்ஸ்டாகிராமோடைய பயோ வந்து இருக்குது. உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் வந்து சேனல் வந்து இல்லைனா, இன்ஸ்டாகிராம் வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்ட் வந்து இல்லைனா, நீங்கள் வந்து டெலகிராம் சேனல் வந்து கீழே வந்து லிங்க் இருப்பாங்க, கிளிக் பண்ணி டெலகிராமில் வந்து டாப் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன். ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணி கீழே பார்த்தா இருக்கிறீங்களா சைன் போட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க. கிளிக் வந்து பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸும் ஒரு ஷேர் % ஒரு 2% மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து மேக் வந்து பண்ணியிருப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் எதுவுமே கீழே வந்து டிஸ்பிளே வந்து இருக்காது. இந்த லிங்க் நீங்கள் வந்து இப்படி வந்து ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்துட்டு நீங்கள் ஃபைன் பண்ணுற பேஜில் டாப் டு டவுன் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதுக்கான லிங்க்கும் இது யூஸ் பண்ணுறதுக்கான ஃபாண்ட் லிங்க்கு எல்லாமே நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து எடிட் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட்டில் எல்லாமே கொடுத்துட்ருப்பேன். அந்த ரெக்டாங்கிளுக்கான ஷேப்பு, மேலே லிரிக்கான ஃபாண்ட் எஃபெக்ட் எல்லாமே இருக்கும். இந்த ஸ்டைல் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து பண்ணுறதா இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 5:05 வந்து போயிடுங்க. அங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து எம்டியாக ஒயிட் கலராக தான் வந்து இருக்கும். சென்டர் பார்த்தா ஒரு 9:06 பார்த்தா ஒரு ஒயிட் கலர் ஒரு ரெக்டாங்கிளுக்கான ஷேப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணால் லாஸ்ட்டில் ஒரு 3 குரூப்புக்கான லேயர் இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டைமில் பார்த்தோன்னா 05:05 இருக்குது, அங்கே வந்துருங்க. வந்துட்டு ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணல ஃபஸ்ட்டு அந்த பிக்கை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க ப்ளஸ் கிளிக் பண்ணால் பிக்கை வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகி முடியாது. இங்கே மேலே பார்த்தா ரைட் சைட் ஆல் பார்த்தா ஒரு 3 டாட் சர்க்கிள் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ணோன்னே 5th ஒன்னா ஃபில் கம்பல்சரியாக சொல்லிட்டு ஆஃப் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணால் ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா, கீழே பார்த்தா மூவ் ட்ரெஸ் சொல்லிட்டு ஆஃப் கிளிக் வந்து பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா ஸ்வைப் 2 லேயரில் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டராக தெரியலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஏர் ஆஃப் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போய்டும். கீழே பார்த்தா ஒரு 3 கட் ஆஃப் தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரா இருக்குல்ல இந்த புக் மார்க் விட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் வந்து பண்ணி இதே மாதிரி கண்டினியூஸாக ஒன்ஸ் ஒரு பிக்காக இங்கே வரையும் கரெக்டாக இந்த டைம் லைன் வரையும் இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் ஒரு இமேஜை ஆட் பண்ணி கட் பண்ணிங்க. நான் அந்த ஒரே இமேஜ் வந்து லாஸ்ட்டுமே அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நான் வந்து எஃபெக்ட் மட்டும் எப்படி ஆட் பண்ண சொல்லிட்டு கிளியர் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி முடிச்சுன்னா கீழே இந்த ஷேப்புக்கான லேயருக்கு அது மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜ் லேயருக்கு மேலே வந்து டாப்பில் வந்து செட் பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டில் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயரை சூஸ் பண்ணுங்கள். இந்த ஏரோ பக்கத்தில் ப்ளஸ் செகண்ட் போட்டு டபுள் லேயர் மாதிரி ஆப்ஷன் பண்ணுங்கள். வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண காப்பி லேயர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணினா இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் லேயருக்கான எஃபெக்ட் வந்து அந்த குரூப்போட அந்த லேயரோட நம்ம வந்து காப்பி பண்ணி எடுத்துகிட்டு இருப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டைம் லைன் பார்த்தீங்கன்னா 5:21 ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜுக்கு சைடில் ஒரு கண்ணை மட்டும் போட்டு ஸ்மாலாக ஒரு இமேஜ் மாதிரி இருக்குது. லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ண மாதிரி சூஸ் வந்து ஆகும். நெக்ஸ்ட் இமேஜ் லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா டைம் லைன் பார்த்தா 11:21 இருக்கும். ஒரு லேயருக்கு மாதிரி அந்த லேயரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த 2 லேயர் மட்டும் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து இருக்குல்ல இங்கே இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா பேஸ்ட் அண்ட் சைடு சொல்லிட்டு ஸ்மாலாக ஒரு ஏரோ மாதிரி ஆப்ஷன் அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓப்பன் பண்ணலாம். இது பார்த்தா கலர் ஆப்ஷனையும் இந்த டைம் ஆப்ஷனையும் மட்டும் கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் அண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் பர்ஃபெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இது மாதிரி வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகிடும். இப்போ என்ன பண்ண போனால் இது இமேஜ் ஆட் பண்ணேன் ரேஷியோ வந்து எதனா டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இமேஜ் கிளிக் பண்ணி ஒரு 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இல்லைனா இமேஜ் இந்த 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 இமேஜ் இந்த அளவுக்கு எண்டுக்கு வந்துருக்கா வந்துட்டு மேலே பார்த்தா 3 டாட் சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு 5th ஒன் ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணினா கரெக்டாக வந்து ஃப்ரேம் வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா, எஃபெக்ட் ஆட் பண்ணோம்னே அந்த ஸ்டெப் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ செகண்டாக இருக்கிற லேயரை சூஸ் பண்ணுங்கள். லேயர் கேப்ஷன் வந்து போங்க. காப்பி லேயர் கரெக்டாக நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், கரெக்டாக வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. இப்போ செகண்ட் லேயர் சூஸ் பண்ணிட்டு லேயர் காப்பி போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேங்களா, பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிங்க. ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ இந்த லேயருக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்போ நெக்ஸ்ட் ஒரு லேயருக்கு பாருங்கள் 7:20 இல்லை ஒரு லேயர் இருக்குல்ல. இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் கேப்ஷன் வந்து போங்க. பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஸ்மால் லேயர் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு கலர் டைம் ஆப்ஷன் வந்து ஆஃப் வந்து பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணினா இந்த சிங்கிள் லேயருக்கு பர்ஃபெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் ஓப்பன் பண்ணிட்டு தேர்ட் ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். இப்போ தேர்ட் லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் காப்பி ஆப்ஷன் போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் மார்க்ஸ் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டைம் பார்த்தோன்னா 9:05 இருக்குல்ல அந்த ரெக்டாங்கிள் ஷேப்க்கு ஒரு இமேஜில் இருக்குல்ல அந்த இமேஜ் லேயர் சூஸ் பண்ணுங்கள். சேம் லேயர் காப்பி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் பார்த்து ஸ்மால் லேயரை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஆப்ஷன் டைம் ஆப்ஷன் ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் வந்து அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு லேயருக்கு பாருங்கள் 4th ஒரு லேயர். இப்போ அந்த லேயர் சூஸ் பண்ணுங்கள். லேயர் ஆப்ஷன் வந்து போய்ட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணி எடுத்துங்க.
எடுத்துகிட்டு பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து 4th வர இங்கே ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள் 10:12 லைஃப் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு சேம் லேர் கால்குலேட் வந்து கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் டைல் பார்த்து ஸ்மால் லேர் கிளிக் பண்ணிட்டு கலர் டைப் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிட்டு பேஸ்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணினா அதுக்கான எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த ஒரு 3 குரூப் லேயர் இருக்குல்ல, 1 குரூப் லேயர் சொல்கிறேன். சேம் அதே ஸ்டெப் வந்து மற்ற லேயருக்கு வந்து ஃபாலோ வந்து பண்ணிங்க. ஃபஸ்ட்டு குரூப்புக்கான லேயர் கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தா எடிட் குரூப் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு லைட் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிளுக்கான ஒரு ஷேப் வந்துருக்கும், கிளிக் பண்ணுங்கள். அது வந்து ஸ்டார்டிங் வந்துங்க ப்ளஸ் சூஸ் பண்ணுங்கள், மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆட் பண்ண பிற பிக்கை செலக்ட் பண்ணிட்டு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு அந்த லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளுக்கான எண்டுக்கு வந்து போயிட்டு கீழே பார்த்தா ஒரு இமேஜ் இருக்குல்ல, அது கரெக்டாக அந்த எண்டுக்கு வந்து போயிட்டு கீழே பார்த்தா இமேஜ் இருக்க கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண கீழே பார்த்தா 3 கட் ஆஃப் தேர்ட் கட் ஆஃப் கிளிக் பண்ணி இந்த ரெக்டாங்கிளுக்கும் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் வந்து கட் பண்ணிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மூணு ட்ரெஸ் வந்து போயிட்டு கீழே பார்த்தா ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும், தேர்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிட்டு ஃபேஸ் வந்து சென்டரை வந்து கரெக்டாக தேர்ட் செட் பண்ணிங்க ஓகேங்களா. செட் பண்ணிட்டு இமேஜில் கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்து TILESன்னு சர்ச் பண்ணுங்கள், டைல்ஸ்ன்னு. இப்போ அந்த ரிசல்ட் வரும் டாப்பில் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து ஆட் பண்ணிட்டு இந்த மிரர் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணி விட்டிங்கன்னா பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி மற்ற இருக்கிற 2 லேயரையும் சேம் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் ஆஃப் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தா ஒரு கேமராக்கான லேயரும் ஒரு ரெக்டாங்கிளுக்கான ஷேப்புக்கான லேயர் இருக்கும். அது 2 லேயரை சூஸ் பண்ணிவிட்டு சிம்பிளாக சூஸ் பண்ணுறது. லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூஸ் ஆகும், மேலே இருக்கிற லேயர் கிளிக் பண்ணால் மட்டும் செலக்ட் ஆகிடும் ஓகேங்களா. இப்போ சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் வந்து பண்ணிவிட்டு காப்பி 2 லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அந்த 2 லேயர் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் லேயர் சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் பேஸ்ட் 2 லேயர்ன்ற வந்து உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆகிடும் ஓகேங்களா. இந்த 2 லேயர் கரெக்டாக வந்து ப்ளேஸ் ஆகிடும். இப்போ இந்த லேயர் வந்து லாஸ்ட் செட் ஆகி செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு இந்த லேயர் ஆப்ஷன் பார்த்து ஒரு ஸ்கொயர் போட்டு ஆப்ஷன் அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சைடில் இதுமாதிரி வந்து ஓப்பன் அதில் பார்த்தா கேமராக்கான ஆப்ஷன் வந்து ஸ்லாஷில் இருக்கும், அந்த ஸ்லாஷ் வந்து கிளிக் பண்ணால் அவங்க வந்து ரிமூவ் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேமராக்கான நான் கொடுத்த மூவ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து சிம்பிளாக இங்கே மேலே பார்த்தா ரெஜிஸ்டர் ஆப் தான் செட்டிங் பண்ணி பண்ண பட்டனுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடியும்னா சேவ் அண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் வந்து பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. வீடியோ எடிட்டிங் பிடிச்ச ஒரு லைக் வந்து போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான நெக்ஸ்ட்டு ஒரு பெஸ்ட்டான வீடியோ உங்களுக்கு வந்து மீட் வந்து பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.